அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராப்ளம். அங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கும் பொழுது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை எப்படி கையாளணும்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளத்தில் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் கூட்டல் கழித்தலப்போ இந்த லீஸ்ட்டு ஆர் நாட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை எப்படி கையாளணும்னு என்ன செய்ய போகிறோம், we are going to tell. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ணக்கூடிய நம்பரில் எதுக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கோ அதை யூ வில் டேக் இட், அதுக்கு மேலே போக மாட்டீங்க. இட் லீட்ஸ் டு ஆம்பிகுட்டி. அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்போ என்ன செய்யுதுங்கிறது இப்போ நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், தி மாஸ் ஆஃப் எ பாக்ஸ் மெஷர்ட் பை க்ரோசர்ஸ் பேலன்ஸ் இஸ் 2.300 kg. இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு டப்பா, பாக்ஸ்னா டப்பா, பெட்டி இஸ் மெஷர்ட் யூஸிங் க்ரோசர்ஸ் பேலன்ஸ். க்ரோசர்னா பலசரக்கு விற்கிறவன் க்ரோசரி. ஓகே, இஸ் 2.300 kg. ஓகே, 2 gold pieces of masses 20.15 gram and 20.17 gram are added to the box. இதில் எதை சேர்க்குறாங்கன்னா, 20.15 கிராம் உள்ள தங்கத்தையும் 20.17 கிராம் உள்ள தங்கத்தையும் அந்த பாக்ஸில் போடுறாங்க. இந்த ப்ராப்ளமே இப்போ எதுக்கு கேட்குறாங்கன்னா, உங்கள் காமன் சென்ஸையும் சேர்த்து கேட்குறாங்க. அதாவது தங்கத்தை காய்கறி கடைக்காரன்ட்ட பலசரக்கு விற்கிறவங்க வச்சுருக்கக்கூடிய தராசை வச்சு என்ன செய்யக்கூடாது, நெருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் உண்மையில் இந்த ப்ராப்ளம். படிப்புக்கும் காமன் சென்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தங்கத்தை எப்படி இழப்பாங்கன்னு? இல்லாட்டியுமே இப்போ பாருங்கள், உள்ள ஒரு கெமிக்கல் பேலன்ஸ் வச்சுருப்போம், நாட் ஃபிசிக்கல் பேலன்ஸ், இட் இஸ் கெமிக்கல் பேலன்ஸ், மோர் ப்ரிசைஸ். அந்த பேலன்ஸை வச்சு தான் என்ன செய்வாங்க, அறுப்பாங்களே ஒழிய காய்கறி கடையில் அறுக்கிற மாதிரி நெருக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. they will not do. எனிவே ரைட், அப்படி அளந்தா வாட் இஸ் தி டோட்டல் மாஸ் ஆஃப் தி பாக்ஸ். ரெண்டாவது, difference in the masses of the pieces to correct significant figures. அதாவது difference in the mass of piecesனா கோல்டு பீசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய நிறைகளினுடைய வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா பிள்ளைங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த சிச்சுவேஷனை எழுதிடலாம். மாஸ் ஆஃப் தி பாக்ஸ் 2.300 kg. 2 கோல்டு பீஸு, ஒன்று 20.15 கிராம், இன்னொன்று 20.17 கிராம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம க்ரோசர் பேலன்ஸில் நிற்கிறோம். வி weigh it. அப்படி பண்ணிங்கன்னா டோட்டல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2.3 ப்ளஸ் இதெல்லாம் கிலோகிராம் மாற்றுங்க பிள்ளைங்களா. பண்ணிங்கன்னா 0.020 10⁻³ இல்லையா? இதுவும் 0.02017, இது 0.02015, 0.02017. ஸோ சம பண்ணுங்க, யூ கெட் 2.34032 கிலோகிராம். இதான் கிடைக்குது. இதில் ஆன்சரை எப்படி நீங்கள் அந்த தராசில் நீங்கள் நியாயமாக இன்டர்பிரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இருக்கிற சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எது லோயஸ்ட்டாக இருக்கோ, எது லோயஸ்ட்டாக இருக்குது, இது 4, இது 4, இது 2. பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா 4, பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா திஸ் இஸ் ஆல்சோ 4. ஆனால் இதில் டெசிமல் பிளேஸை யூ ஹவ் டு சி. திஸ் இஸ் தி டெசிமல் பிளேஸ். எப்படி இருக்குது, 0.1. This is the decimal place. So 0.1, இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல். இந்த டெசிமலில் தான் உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக கிடைக்கும். ரிமைனிங் திங்ஸ் will be ambiguous. ஸோ ஆன்சர்லையும் 0.1 digit. ஸோ 0.1 digit 2.3 kg is the answer. This is the interpretation. அதுக்கு அடுத்து உள்ளது you cannot take it. You got the point. அப்போ இதுலேருந்து என்ன பிள்ளைங்களா தெரியுது, தங்கத்தை எதை வச்சு அளக்கணுமோ அதை வச்சு தான் அளக்கணும். இதனுடைய எரருடைய அளவே வேற. ஒரு கருப்பட்டி அளக்கும் பொழுது 300 கிராம் 400 கிராம் தப்பாக போனால் தப்பு இல்லை, தங்கத்துக்கு அப்படி இல்லை. கட்டிப்பான். எனிவே அடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20.17 ஒரு பீஸ், 20.15 இன்னொரு பீஸ். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.02 கிராம். ஓகே, 0.02 கிராம். இப்போ எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணணும், இங்கே வந்து அந்த வேல்யூ இல்லை, இந்த 2 வேல்யூ தான் இருக்குது. ரைட், 2உடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகரும் 4 தான். 2உடைய லீஸ்ட் டெசிமல் பிளேஸும் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 digit, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 digit. ஸோ ஆன்சர் ஷுட் பி ஆல்சோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit. ஏற்கனவே அப்படி தான் வந்திருக்கு. ஸோ வாட் ஆன்சர் யூ காட் இஸ் கரெக்ட்.
என்ன இயற்கையாக கிடச்சிருக்கோ அதுதான் சரி. ஸோ இதுதான் பிள்ளைங்களா அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்போ நீங்கள் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை கையாளக்கூடிய முறை, ஆன்சரை எழுதக்கூடிய முறை. இதற்கு முந்தின ப்ராப்ளம் நம்ம பார்த்தது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ப்ராப்ளத்தை கையாளக்கூடிய முறை. சரிங்களா? பாருங்கள், ஏதேனும் விஷயங்கள் புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.